ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம், அதிலே 22வது வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். 22வது வசனம்: அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். மறுபடியுமாய் அதிலே ஒரு சில பகுதிகளை நான் வாசிக்கிறேன். அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இதை வேறு விதமாய் உங்களை பார்த்து கேட்கிறேன். அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? இங்கே வசனத்திலே வாசித்தோம், கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிலாத்து கேட்டார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இதுதான் செய்தியின் தலைப்பு. கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த வசனத்தை வாசிக்கும்போது இந்த வசனத்திற்கு முன்பாய் நடந்த சில சம்பவங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன என்று கேட்டால், ஆண்டவராக இயேசுவை பிடித்து சிறைச்சேதம் செய்து பிலாத்துவிடத்திலே கொண்டு போகிறார்கள். ஆனாலும் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு யாரையாவது ஒரு கைதியை விடுதலையாக்குவது வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் காணப்படுகிறார். அவர் பெயர் பரப்பாஸ் என்று சொல்கிற ஒரு மனிதன். பரப்பாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான் என்று 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த பரப்பாஸ் ஒரு பக்கம் இருக்கிறார், இயேசு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன, பரப்பாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா என்பதுதான் கேள்வி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்த இந்த சம்பவத்தை ஜோசிபஸ் என்று சொல்லுகிறதான ஒரு சரித்திர ஆசிரியர் இதை குறித்து எழுதும்போது எப்படி எழுதுகிறார்? பிலாத்து அரண்மனை வாசலிலே நின்று கொண்டிருக்கும் போது திரளான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்களாம். அந்த திரளான ஜனங்களுக்கு மத்தியிலே இயேசு இருக்கிறார். பிலாத்துக்கு முன்பாக பிரதான ஆசாரியன் இருக்கிறார், மூப்பர்கள் அங்கே இருக்கிறார்கள், திரளான கூட்டம் அங்கே இருக்கிறது. அதே அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு சிறைச்சாலையிலே 3 கள்ளர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த 3 கள்ளர்கள் இருக்கும்போது நடு சிறைச்சாலையிலே பரப்பாஸ் என்று சொல்லுகிற அந்த கொடிய மனிதன் அங்கே சிறையிலே இருக்கிறார். இப்பொழுது பிலாத்து அரண்மனை வாசலிலே நின்று கொண்டு ஜனங்களை பார்த்து கேட்கிற கேள்வி 18வது வசனத்தில் இருக்குது. அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரப்பாசையா, கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவையா என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது பிலாத்து ஜனங்களை பார்த்து கேட்கிறார்கள். எப்படி என்று கேட்டால், தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை பரப்பாசை, பரப்பாசை என்று சத்தமிடுகிறார்கள். நன்றாய் கவனிங்க. இப்ப கேட்கிற கேள்வி, எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று. எல்லா ஜனங்களும் சொல்லுகிற வார்த்தை பரப்பாசை, பரப்பாசை என்று சொல்லி, இப்போ எல்லா ஜனங்களும் சத்தமாய் பரப்பாசை, பரப்பாசை என்று சொல்லும்போது இந்த ஒரு வார்த்தை நடு சிறையில் இருக்கிறதான பரப்பாசின் காதில் விழுந்ததாம். இப்போ அந்த நடு சிறையில் இருக்கிறதான பரப்பாஸ் யோசிக்கிறான், என்ன இது பரப்பாசை, பரப்பாசை என்று சொல்லுகிறார்களே? காரணம் என்னன்னு கேட்டா, பிலாத்து பேசின வார்த்தை அவன் காதுல விழல. ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து பரப்பாசை, பரப்பாசை என்று சொன்ன வார்த்தை மட்டும்தான் பரப்பாஸ் காதுல விழுது. அதற்கடுத்து பிலாத்து கேட்கிறார், அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போதுதான் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறார்கள் ஜனங்கள். அப்போ இந்த வார்த்தை யார் காதுல விழுந்திருக்கணும்? பரப்பாசுடைய காதுல விழுந்திருக்கணும். அப்போ பரப்பாஸ் காதுல விழுந்த 2 வார்த்தை அது என்னன்னு கேட்டா, பிலாத்து ஜனங்களை பார்த்து யாரை விடுதலையாக்க வேண்டும்
என்று கேட்கும்போது பரப்பாசை பரப்பாசை என்று சத்தமிட்டு சொன்ன வார்த்தை பரப்பாஸ் காதல் விழுது. மறுபடியும் பிலாத்து எல்லாரையும் அப்படியானால் கிறிஸ்து இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது எல்லாரும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இரண்டாவது வார்த்தை என்ன விழுதாங்க? சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும். ரெண்டு ஒன்னா சேர்த்து நீங்கள் சொல்வீர்கள் என்றால் பரப்பாசை சிலுவையில் அறையும், பரப்பாசை சிலுவையில் அறையும். உடனே பரப்பாஸ் மிகவும் கோபமாக பரப்பாசை சிலுவையில் அறையும், அப்படி என்றால் என்னை தான் சிலுவையில் அறைய போகிறார்களோ என்ற ஒரு வெறித்தனமாய் அவன் காணப்படுகிறான். நடந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படியாய் ஒப்பு கொடுத்த பிறகு அந்த பரப்பாசை விடுதலை ஆக்கி விட்டார்கள். இயேசுவை அடித்து அவர்கள் கொண்டு போகிறார்கள். மறுநாள் இந்த பரப்பாஸ் விடுதலை ஆன பிறகு எருசலேம் வீதிகளிலே திரிகிறானாம். எங்கெல்லாம் ஓடி பார்த்தாலும் எருசலேம் வீதியிலே யாருமே இல்லை. எருசலேம் வீதி காலியாயிருக்கிறது. அப்பேற்பட்ட நேரத்திலே ஒரு நபர் நடந்து வருவதை பார்த்த உடனே பரப்பாஸ் வேகமாய் போய் எங்கே போனார்கள் இந்த எருசலேம் வீதி ஜனங்கள் என்று கேட்கும்போது அந்த நபர் சொன்னாராம், 38 வருடமாய் நான் படுத்த படுக்கையோடு கூட இருந்தேன். இயேசு என்று சொல்லுகிற ஒரு நல்லவர் வந்தார். அந்த நல்லவரை சிலுவையில் அறைகிறார். நான் 38 வருடமாய் படுத்த படுக்கையோடு கூட இருந்தேன். இயேசு என்கின்றவர் வந்தார், எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அந்த நல்லவரை சிலுவையில் அறைகிறார்கள். அதை பார்க்கும்படியாய் இந்த ஊர் ஜனங்கள் போயிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் வேகமாய் போய்விட்டாராம். அடுத்து மறுபடியுமாய் போய்கொண்டே இருக்கும்பொழுது திடீரென்று சொல்லி இன்னொரு மனிதனை பார்த்திருக்காம். அந்த மனிதனை பார்த்து எங்கே இந்த ஜனங்கள் என்று கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் குருடனாயிருந்தேன். இயேசு என்று சொல்லுகிற ஒரு நல்லவர் வந்து எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார், நான் பார்வையடைந்தேன். அந்த நல்லவரை சிலுவையில் அறைகிறார்களாம். அதை பார்க்கும்படியாய் ஜனங்கள் போயிருக்கார்கள் என்று சொல்லிவிட்டு இவன் போய்கொண்டே அவன் போய்விட்டானாம். பிறகு பரப்பாஸ் இன்னுமாய் யார் அந்த நல்லவர், அந்த நல்லவரை ஏன் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி அப்படியே தன் இருதயத்திலே பேசிக்கொண்டு ஓடுகிறான். வழியிலே இன்னொரு ஸ்திரீயானவள் ஒரு பெண் வந்தாள். அவளை பார்த்து, அம்மா எங்கே போகிறீர்கள், எங்கே இந்த ஜனங்கள் என்று கேட்கும்போது அவள் சொன்னது என்ன, 18 வருடமாய் நான் கூனியாயிருந்தேன். இயேசு என்று சொல்லுகிற ஒரு நல்லவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். அந்த நல்லவரை சிலுவையில் அறைகிறார்களாம். அந்த காட்சியை காண ஜனங்கள் போயிருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே எங்கே அந்த இடம், அதோ அங்கே தெரிகிறது, அந்த மலையில் தான் என்று சொன்ன உடனே இவன் வேகமாய் ஓடுகிறானாம். வேகமாய் ஓடி போய் பார்த்தால் அங்கே 3 சிலுவைகள் இருக்கிறது. அங்கே சிறைச்சாலையிலே 3 சிறையிலே வலது பக்கத்தில் இருந்த அந்த கல்லன் வலது புறத்திலும் இடது புறத்தில் இருந்த கல்லன் அங்கே சிலுவையில் இடது புறத்திலும் இருக்கிறான். ஆனாலும் கூட சாலையில் இருந்த அந்த பரப்பாஸ் இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டான். இங்கே பார்த்தால் பரப்பாஸ் நடுவிலே இருக்க வேண்டும். நான் இருக்கிற இடத்துல வேறொருவர் இருக்கிறாரே, அவர்தானா அந்த நல்லவர், அவர்தானா அந்த நல்லவர் என்று சொல்லி அவருடைய முகத்தை அப்படியே பார்க்கிறாராம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தான் இருக்க வேண்டிய இடத்துல வேறொரு இருக்கிறாரே, நான் இருக்க வேண்டிய இடத்தில் வேறொருவர் இருக்கிறாரே என்று சொல்லி வேதனையோடு கூட அவர் பாதத்தின் அருகில் கடந்து சென்றானாம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, பரப்பாஸ் இருக்க வேண்டிய இடத்துல இயேசு அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த பாவி இருக்க வேண்டிய இடத்துல இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். நாம் இருக்க வேண்டிய இடத்துல என் இயேசு தொங்கிக் கொண்டிருந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் போய் அந்த இயேசுவின் பாதத்தை கட்டி பிடித்துக் கொண்டு கதறி அழுதானாம், ஐயா நான் இருக்க வேண்டிய இடத்துல நீர் இருக்கிறீரே, நான் அல்லவா தண்டனை அனுபவிக்க வேண்டும், ஆனால் இப்பொழுதோ நீர் எனக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீரே, நீ நல்லவர் என்று கேள்விப்பட்டேன். இந்த நல்லவருக்கா இந்த கதி, இந்த நல்லவருக்கா இந்த பாடுகள் என்று சொல்லி கதறி அழும்போது அவருடைய ரத்தம் இவன் மேல் விழுந்ததாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போது அந்த பரப்பாஸ் ஒரு தீர்மானம் எடுத்தானாம். என்ன என்று கேட்டால், நான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார், அவர் வாழ வேண்டிய இடத்துல அவரை போல நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று தீர்மானம் பண்ணினானாம். அல்லேலூயா. ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் இருக்க வேண்டிய இடத்துல என் இயேசு இருந்தார். இப்போது அவன் தீர்மானம் செய்தது என்ன, ஆம் ஆண்டவரே, நீர் இருக்க வேண்டிய இடத்துல நான் போய் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி இந்த மனிதன் தீர்மானம் செய்தானாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே வசனத்திலே வாசிக்கும் போது பரப்பாஸ் என்னப்பட்ட பேர் போன ஒருவன், கொடூரமான ஒருவன் கடைசியில இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஐயா நான் இருக்க வேண்டிய இடத்தில் நீர் இருக்கிறீர், நீர் வாழ வேண்டிய இடத்திலே நான் போய் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் என் இயேசுவுக்காக வாழ்ந்து காட்டினான்.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, பிலாத்து பார்க்கிறோம் இயேசுவை சிலுவையில் அறையும்படியாய் ஒப்பு கொடுத்தான். அவன் கேட்ட கேள்வி என்ன? கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவன் கடைசில அந்த இயேசுவை சிலுவையில் அறையும்படியாய் ஒப்பு கொடுத்து விட்டான். இந்த பழியின் மேல் வேண்டாம் என்று சொல்லி கையை கழுவி விட்டு ஒப்பு கொடுத்து விட்டான். சிலுவையில் அறையும்படியாய் ஒப்பு கொடுத்து விட்டான். ஆனால் பரப்பாசோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சியாய் வாழ்ந்தானாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக பரப்பாஸ் வாழ்ந்து காட்டினான். இன்றைக்கு கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? இன்னும் சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்க போகிறாயா? உன் வாயின் வார்த்தையின் மூலமாய், உன் செயல்களின் மூலமாய், உன் நடத்தையின் மூலமாய் இன்னும் இயேசுவை சிலுவையில் அறைய போகிறாயா? அல்லது அவருக்காக வாழ்ந்து காட்டுவாயாக? ஒரு சில வசனங்களை நாம் வேதத்திலே வாசிக்க போகின்றோம். லூக்கான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கும்போது அந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை பார்த்து ஒரு மனிதன் இப்படியாய் சொன்னார். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை பார்த்து இவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீர் என்னை விட்டு போக வேண்டும், போயிட ஆண்டவரே அப்படின்ட்டான். இன்னைக்கு சிலர் அப்படிதான், கிறிஸ்து எனப்பட்ட இயேசு எனக்கு வேண்டாம். ஏன்னு கேட்டா, அவர் இருந்தா தப்பு செய்ய முடியாது, அவர் இருந்தா தண்ணி அடிக்க முடியாது, அவர் இருந்தா பீடி சிகரெட் பிடிக்க முடியாது, அவர் இருந்துச்சுன்னா பாவம் செய்ய முடியாது, மனம் போன போக்கில் நான் போக முடியாது. ஆகவே இயேசுவே நீர் வேண்டாம், போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வீட்டில் அவர் இருக்கிறாரா? அவர் வேண்டாம் என்று நீ அனுப்பிவிட்டாயா? சீமோன் பேதுருவை பார்க்கும் பொழுது இங்கே தன் படகை இயேசுக்காக கொடுத்தான். இயேசுவுக்காக கொடுத்தவன் தான். அந்த இயேசு அற்புதங்களை செய்தார். ஆனால் இப்போது அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் பாவி என்று சொல்லிவிட்டு நீ போக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். பிரியமான தேவப்பிள்ளையே, அவர் தான் பாவி என்பதை உணர்ந்தார் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். இந்த சீமோன் பேதுருவாகிலும் நீர் என்னை விட்டு போய்விடும் என்று சொன்னார். ஆனா இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனத்துல பாருங்க. மத்தேயு சுவிசேஷம், அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போயிடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். பேதுரு என்ன சொன்னாரு? என்னை விட்டு போய்விடும் என்றான். ஆனா இந்த ஊர் ஜனங்க என்ன செய்யறாங்க? எங்கள் எல்லை விட்டே போயிடும். ஒரு சிலர் அப்படிதான், எங்க எல்லைக்குள்ள ஏசாமி வரக்கூடாது, ஏசாமி வசனம் வரக்கூடாது, ஏசாமி உபதேசம் வரக்கூடாது, எங்க எல்லைக்குள்ளே வரக்கூடாது, பிரசங்கம் பண்றதுக்கு யாருமே வரக்கூடாது அப்படின்றாங்க. ஆனாலும் உணர வேண்டிய நாட்கள் அதி சீக்கிரமாய் வரும். அற்புதங்கள் நடக்கிற நாட்கள் இது. இயேசுவே தேவன் என்று அறிக்கை செய்கிற நாட்கள் இது. பேதுரு என்னை விட்டு போய்விடும் என்று சொன்னார். காரணம் என்ன? தான் பாவி என்று உணர்ந்தது நிமித்தமாய் சொன்னது மாத்திரமல்ல, எங்க சொல்றாங்க? எங்கள் எல்லையை விட்டே போய்விடும் என்றார்கள். மூன்றாவதாக இன்னொரு வார்த்தை வாசிக்க போகிறோம். லூக்கான சுவிசேஷத்திலே 24வது அதிகாரம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்த உடனே அவர் அப்படியே எம்மாவூர் போகிறதான சீஷர்களோடு கூட அவர் அப்படியே போகிறார். அப்படி போய் கொண்டிருக்கும் போது எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக்கொண்டே போகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி பேசிக்கொண்டு போகும் பொழுது நடந்த சம்பவங்களை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எம்மாவூர் சீஷர்களோடு கூட பேசிக்கொண்டே போகிற அந்த நேரத்தில் தானே பேசி முடிச்சிட்டாரு. அதன் பிறகு 28வது வசனத்தை பாருங்க. 24வது அதிகாரம் 28வது வசனம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அப்போ அவர்கள் என்ன சொல்றாங்க? அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களோடு கூட தங்கீரும், எங்களோடு கூட தங்கீரும். நல்லா கவனிங்க. பேதுரு என்ன சொன்னார்? என்னை விட்டு போய்விடும் அப்படின்னாரு. அந்த ஊர் ஜனங்க என்ன சொன்னாங்க? எங்க எல்லை விட்டு போய்விடும் நாங்க. ஆனா எம்மாவூர் சீஷர்கள் சொல்றாங்க, ஐயா நீர் எங்களோடு கூட தங்கீரும்,
நீர் எங்களோடு கூட தங்கியிரும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை பார்த்து, இயேசுவே நீர் எங்களோடு கூட தங்கியிரும் என்று கேட்பாயா? ஆனாலும் இயேசு என்று இன்னும் அறியல அவங்க. இருந்தாலும் அவங்க சொன்னது என்ன தெரியுமா? எங்களோடு கூட தங்கியிரும் என்று சொன்னார்கள். நடந்த சம்பவம் வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அவர்களோடு கூட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. எப்போது தெரியுமா? அந்த ஆண்டவரை பார்த்து நீர் எங்களோடு கூட தங்கியிரும் என்று கேட்டார்கள். அவர் ஆண்டவர் என்று அறிவதற்கு முன்பாகவே அவரை பார்த்து எங்களோடு கூட தங்கியிரும் என்று கேட்ட உடனே அவர் தங்கினார். அவருடைய கண்களை திறந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? இயேசுவே நீர் எங்களோடு கூட தங்கியிரும் என்று கேட்டால் அவர் உங்கள் கண்களை திறக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு தேசத்தில் இருக்கிறதான பெரிய தலைவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். பட்டதாரிகளுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதிகாரிகளுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். மருத்துவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னுமாய் பெரிய மாயாஜாலம் செய்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் இயேசு அவர்களோடு கூட தங்கி இருந்தால் அவருடைய கண்கள் திறக்கப்படும். பிரியமான தேவ பிள்ளையே, இயேசு வேண்டாம் என்று சொல்லி உதறினவர்கள் உண்டு. ஆனால் இங்கே பார்க்கிறோம், நீர் எங்களோடு கூட தங்கியிரும் என்று கேட்டவுடனே ஆண்டவர் கண்களை திறந்தது உண்மை என்றால், இன்றைக்கு என் ஆண்டவராகிய தேவன் அநேகருடைய கண்களை திறக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம தேசத்தின் தலைவருடைய கண்களை அவர் திறக்க போகிறார். அவர் திறக்க போகிற நாட்கள் இதுதான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், நீர் எங்களோடு கூட தங்கியிரும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவரை அறியாத நேரத்தில் நீர் எங்களோடு கூட தங்கியிரும் சொன்னாங்க. ஆனா அவர் வீட்டுக்கு வந்தாரு, அவருடைய கண்களை திறந்தாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உன் வீட்டிற்கு வருவார் என்று சொன்னால் உன் பலவீனங்கள் நீங்கிவிடும். உன் கண்கள் திறக்கப்படும். உனக்கு அதிசயங்கள் நடக்கும். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அவர் தங்கு வீட்டில் எல்லாம் நிறைவாகும். குறைவு உண்டாகாது. உன் வியாதியிலிருந்து, உன் போராட்டத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பார்த்து இயேசுவே எங்களோடு கூட தங்கியிரும் என்று கேட்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். பரபாஸ் இயேசுவுக்காக வாழ்ந்தான். இன்றைக்கு அந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? எம்மாவூர் சீஷர்கள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அது மட்டுமல்லாதபடிக்கு வேதத்திலே சில வசனங்களை நாம் வாசிப்பது நல்லது. மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டு 69வது வசனத்திலிருந்து சற்றே நாம் அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயாகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அப்போ முதல் முறை ஃபர்ஸ்ட் டைம் மறுதலிக்கிறார். மறுபடியும் நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அடுத்து 71வது வசனம் பாருங்க. அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவளை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். நன்றாய் கவனிங்க. அவரோடு கூட இருந்தவர் தான், அவரோடு கூட சாப்பிட்டவர் தான், அவரோடு கூட ஜெபித்தவர் தான், அவருடைய அற்புதங்களை பார்த்தவர் தான். இப்போ அந்த பேதுரு என்ன செய்யறார்? இயேசுவை மறுதலிக்கிறதாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கடுத்து 73வது வசனத்தை பாருங்க. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. நன்றாய் கவனிங்க. இப்போ அவரை அறியேன் என்று 3 முறை மறுதலித்தது மாத்திரமல்ல, அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை பேதுரு மறுதலித்தான். கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை சபித்தான். இன்றைக்கு கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? கிறிஸ்து எனப்பட்ட இயேசு என்ன செய்ய போகிறாய்? ஆனாலும் கூட மறுதலித்தவர் தான் பேதுரு. ஆனாலும் கூட அவர் உணர்ந்து மனம் கசந்து அழுது
தன் குறை ஒத்துக்கொண்டான். அடுத்தபடியாக யூதாசை குறித்து அதே மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 48. அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான், எவனை முத்தம் செய்வனோ அவன் நான் தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். போதும். இங்கே யூதாஸ் என்பவன் வந்து இயேசுவை முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறான். இப்போ மறுபடியும் சொல்றேன், பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். பரப்பாஸ் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். பேதுரு ஆண்டவராக இயேசுவை மறுதலித்தான். யூதாஸ் இயேசுவை முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். இன்றைக்கு நீ அந்த கிறிஸ்தியனப்பட்ட இயேசுவை என்ன செய்ய போகிறாய்? கிறிஸ்தியனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனாலும் கூட கிறிஸ்தியனப்பட்ட இயேசுவை மறுதலித்ததான அந்த பேதுரு கடைசில அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் வேதத்திலே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்து சிலுவையில் அறையும்படியாய் அவரை கொண்டு போகிற அந்த நேரத்திலே நடந்த சில சம்பவங்களை வேதத்திலே வாசிக்கும் பொழுது வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 22வது அதிகாரம் 60வது வசனத்திலே மறுதலித்ததான பேதுருவின் அடுத்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். போதும், நன்றாய் கவனிங்க. மறுதலித்தான், உண்மைதான். 3 முறை மறுதலித்த பிறகு நடந்த சம்பவம் என்ன? அவன் மறுதலித்த பிறகு அப்போது கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்க்கிறார். மறுதலித்த அந்த மனிதனை திரும்பி பார்த்த உடனே அவருடைய பார்வை அவனுக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை உண்டாக்கினது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு தேசத்திலே அநேகர் இயேசுவை மறுதலிக்கலாம். இயேசுவை குறித்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசலாம். ஆனாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை ஒரு முறையாய் திரும்பி பார்த்தால் போதும், அற்புதம் நடக்கணும். அற்புதம் நடக்கும். ஒரு முறையாய் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். என் இயேசுவே, பேதுருவை திரும்பி பார்த்த உடனே பேதுருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது போல எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஒரு முறையாய் திரும்பி பாருமையா. எங்கள் தேசத்திலே உம்மை அறியாதவர்களை திரும்பி பாருமையா. எங்கள் தேசத்திலே உம்மை விட்டு பின்வாங்கி போனவர்களை திரும்பி பாருமையா. உம்மை மறுதலிக்கிறவர்களை திரும்பி பாரும் என்று கேட்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. ஒரு முறை அவர் திரும்பி பார்த்துட்டா போதும், அதிசயம் நடக்கும். பிரியமானவளே, அவர் பார்த்தால் போதும். உபத்திரப்படுகிறவர்களை அவர் பார்த்தார், வேதனைப்படுகிறவர்களை பார்த்தார், கண்ணீர் வடிக்கிறவர்களை பார்த்தால் அவருடைய பார்வையிலே அதிசயங்கள் உண்டு. அப்படிப்பட்ட அதிசயமான இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? அந்த மேலான இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? தன் பார்வையினாலே மனிதனை மாற்றுகிற அந்த இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? கிறிஸ்தியனப்பட்ட இயேசுவை பிலாத்து சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். கிறிஸ்தியனப்பட்ட இயேசுவை பரப்பாஸ் ஏற்றுக்கொண்டான். பேதுரு மறுதலித்தான். யூதாஸ் காட்டி கொடுத்தான். இன்றைக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? கிறிஸ்தியனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? சற்று யோசித்து பார்ப்போம். அவருக்காக வாழ்வேன் என்று தீர்மானம் செய்ய முடியுமா? கிறிஸ்தியனப்பட்ட இயேசுவுக்காக நான் வாழ்வேன், கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுவது போல சொல்ல முடியுமா? வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்காக சொல்ல முடியுமா? அப்படியானால் கிறிஸ்தியனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? உன் வாயின் வார்த்தையின் மூலமாய் அவரை தூஷிக்கிறாயா? உன் செயலின் மூலமாய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயாம். மனம் போன போக்கிலே போய்கொண்டு அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அந்த இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை நீ தீர்மானிக்க வேண்டும். இன்னும் ஒரு சில சம்பவங்களை வேதத்திலே வாசிக்க போகின்றோம். அது என்னென்று கேட்டால், யோசுவாவின் புத்தகத்திலே ஒரு தீர்மானம் பண்ணாங்க. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம்.
கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று தீர்மானம் செய்தார்கள். இன்றைக்கு நாம் அந்த தீர்மானம் செய்ய முடியுமா? என் இயேசுவையே சேவிப்பேன் என்ற ஒரு தீர்மானம். ஆனாலும் கூட சிலர் இப்படியாய் சில காரியங்களை செய்திருக்கார்கள். பரிசுத்த லூக்கான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 29வது வசனத்துல பாருங்க, அந்த இயேசுவை அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சாங்க வாசிப்போம். லூக்கான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 29. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி. நல்ல கவனிங்க, எழுந்திருந்து அவரை யார ஊருக்கு புறம்பே தள்ளணுமா? இயேசு புறம்பே தள்ளிட்டு தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். நன்றாய் கவனிங்க, இயேசுவை புறம்பே தள்ளி செங்குத்தான மலையின் மேலிருந்து கீழே தள்ளணும்னு நினைச்சாங்களாம். எப்படி இருக்கு பாருங்க, புறம்பே தள்ளி. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் இயேசுவை புறம்பே தள்ளிட்டாங்க. தன்னுடைய பணம், தன்னுடைய படிப்பு, தன்னுடைய அந்தஸ்து, தன் மேன்மையை தான் முன்னாடி வச்சிருக்காங்க. ஆண்டவர் எங்க இருக்காரு? புறம்பே தள்ளப்பட்டு இருக்கிறார். நீ அப்படி தள்ளி இருக்கிறாயா? வசனத்துல பார்க்கிறோம், பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் அந்த இடத்தில் இருந்த தேவாலயத்தில் இருந்தவர்கள் எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க, இயேசுவை புறம்பே தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி. வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் தான் அந்த இயேசுவை புறம்பே தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட அப்படிதான். ஏதோ ஒரு பெயருக்காக வீட்டில் ஒரு படத்தை மட்டும் வச்சிருது, ஏசாமி படத்தை வச்சிருது, 2 கேண்டில் கொளுத்திடுறது, அங்க போயிட்டு இயேசுவே அப்படின்னு, அவ்வளவுதான். அல்லது ஒரு படத்தை வச்சுட்டு கீழே எழுதிட வேண்டியது, இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். உண்மையாக அவர் தலைவராக இருக்க மாட்டாரு. அந்த வீட்டில் குடிகாரன் தான் தலைவராக இருப்பான், தினமும் தண்ணி அடிச்சுட்டு வரவன் தான் தலைவனாக இருப்பான். ஆனா அங்க எழுதி இருக்கிறது மட்டும் என்ன? வசனம், இயேசு இவ்வீட்டின் தலைவர். அங்க பார்த்தா இயேசுடைய சிலையோ அல்லது படமோ ஒன்று வச்சுட்டு அதுக்கு பூஜை போடுறது, அதை போய் கும்பிடுறது, இயேசுவே அப்படின்னு. கிடைக்காது, பதில் கிடைக்காது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடணும், இயேசுவை நோக்கி கூப்பிடணும். அவரை தள்ளக்கூடாது. ஏன் என்று கேட்டால், அவர் உன்னை தள்ளவில்லையே, தள்ளாத நேசர் அல்லவா, அவரை நீ புறம்பை தள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயே. அந்த தேவாலயத்தில் இருக்கவர்கள் எல்லாரும் அந்த இயேசுவை புறம்பே தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு என் ஆண்டவராகிய தேவன் உன் பக்கத்திலே கடந்து வந்திருக்கிறார். அந்த இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? மறுபடியும் சொல்லுகிறேன், பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். அது மட்டுமல்ல, அப்படிக்கு இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது பிரதான ஆசாரியர் மூப்பரும் ஜனங்களை ஏவி விடுகிறார்கள், சிலுவையில் அறையும்படியாய் சொல்லுங்க அப்படின்னு ஏவி விடுறாங்க. பேதுரு மறுதலித்தான், யூதாஸ் காட்டி கொடுத்தான். இன்னுமாய் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே பரிசுத்த பவுலை குறித்து, சவுல் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றான். போதும், இங்கே வசனத்திலே வாசிக்கின்றோம். யார் இவர் என்பதை தொடர்ந்து வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே 9வது அதிகாரம் 1 வசனம், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இங்கே வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்பினவன். ஆனால் ஆண்டவராக இயேசு அவனை சந்தித்தார். அவன் சந்தித்த உடனே அவன் என்ன செய்தான்? 4வது வசனத்தை பாருங்க. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இந்த சவுல் யாரு? ஆண்டவராக இயேசுவை துன்பப்படுத்தினவன். அப்பேற்பட்டவன் இப்போ 6வது வசனத்துல வாசிக்கிறோம், அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். நன்றாய் கவனிங்க, கிறிஸ்துவை துன்பப்படுத்தினவன் இன்றைக்கு அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆண்டவரே, நான் என்ன
செய்ய சித்தமாயிருக்கிறீர். கிறிஸ்தியனப்பட்ட இயேசுவை தன் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு அந்த கிறிஸ்தியனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? இன்றைக்கு அந்த கிறிஸ்தியனப்பட்ட இயேசுவை ஒரு சிலர் வித்தியாசமா நினைச்சுக்கிறாங்க. எப்படி? உதாரணமாக சொல்கிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த யோவான் 20வது. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி. போதும். ஏசியா எப்படி தெரிறாரு? இப்ப உங்களுக்கு தோட்டக்காரரா தெரிறாரு. இயேசுவா தெரியல, இப்ப அவர் தோட்டக்காரரா தெரிகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவராக இயேசுவை அறிந்தவர்கள், அவரோடு கூட இருந்தவர்கள், அவரோடு கூட சாப்பிட்டவர்கள், அவர்களோடு கூட அவருடைய வசனத்தை கேட்டவர்கள், இப்போ அவரை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தோட்டக்காரராய் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். நீ இயேசுவை என்ன நினைச்சிட்டு இருக்கிற? ஒரு சாதாரண ஒரு மனுஷனா நினைச்சிட்டு இருக்கியா? இல்லையே. அவர் என்ன சொன்னாரு? ஸ்ரீயை ஏன் அழுகிறாய் என்று கேட்டவர் அல்லவா? அவர் இவர்களுக்கு எப்படி தர்றார்? இப்போ தோட்டக்காரரா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உன் அழுகையை துடைக்க வந்தவர், உன் கண்ணீரை துடைக்க வந்தவர், ஏன் அழுகிறாய் என்று விசாரிக்கிறவர். அவரை வேறு விதமா நினைச்சிட்டு இருக்காங்க, தோட்டக்காரரா. பிரியமான தேவ பிள்ளையே, என் இயேசுவானவர் உன் கண்ணீரை துடைக்கிறவர். அவரை வேறு விதமாய் நினைக்க வேண்டாம். தோட்டக்காரர் என்று நீ அவரை நீ எடுத்துக்கொண்டு போனது உண்மையானால் என்கிட்ட கொடுத்துரு ஐயா. இயேசு அவளை பார்த்து என்னன்னு கூப்பிடுறாரா? என்னன்னு கூப்பிட்டாரு? ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? அதன் பிறகு அடுத்த வாசகம், யாரை தேடுகிறாய் என்றாள். அவள் அவரை தோற்றக்கார் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவர் தோட்டக்காரர் அல்ல, உன்னை அறிந்தவர். அவர் தோட்டக்காரர் அல்ல, உன் பெயர் அவருக்கு தெரியும். அவர் தோட்டக்காரர் அல்ல, நீ யார் என்பது தெரியும். அவர் தோட்டக்காரர் அல்ல, உன் கண்ணீரை துடைக்க வந்தவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே முதலாவது அவர் கேட்ட கேள்வி இதுதான், ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் கண்ணீருக்கு காரணம் என்ன என்று அவருக்கு நன்றாக தெரியும். அவர் ஏன் அந்த கேள்வி கேட்டார்? உன் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதே அவருடைய திட்டம். நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? உன் கண்ணீரை துடைக்கிறவர். கண்ணீர் அவர் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கடைசி மட்டும் கைவிடாதவர். அவரை தோட்டக்காரராய் நினைக்காதே, உன் கண்ணீரை துடைக்கிறவர். அந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? உன் கண்ணீரை துடைக்க வந்தவரை நீ என்ன செய்ய போகிறாய்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருத்தி ஆண்டவராக இயேசுவை தோட்டக்காரரா நினைச்சாரு. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 18வது வசனம். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரஜத்திரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அந்நியராய் இருக்கிறீரோ அப்படி என்றால், இயேசுவை பார்த்து அந்த எம்மாவூர் போகிற சீஷர்களிலே ஒருவர் சொல்லுகிறார், நீ அந்நியராய் இருக்கிறீரோ. அப்படி என்றால் அவருக்கு எப்படி தர்றார்? இயேசு அந்நியரா தர்றாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவனுக்கு தோட்டக்காரராய் தெரிந்தார், இப்போ இவர்களுக்கு எப்படி இருக்காராம்? அந்நியராய் இருக்க. அவர் அந்நியர் அல்ல, உன் கண்களை திறக்கிறவர். முதலாவது கண்ணீரை துடைக்கிறவர், இங்கே பார்க்கிறோம் கண்களை திறக்கிறவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு தேசத்திலே அநேகருடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. அவர் அந்நியர் என்று நினைக்கிறாய் அல்லவா? வெளிநாட்டு தெய்வம் என்று நினைக்கிறாய் அல்லவா? அமெரிக்காவின் தெய்வம் என்று நினைக்கிறாய் அல்லவா? இல்லை, அவர் உன் கண்களை திறக்க போகிறவர், உனக்கு அதிசயத்தை காண்பிக்க போகிறவர். இப்போ மரியாளுக்கு எப்படி தெரிந்ததா? தோட்டக்காரரா தெரிந்ததா? ஆனா எம்மாவூர் சீஷர்களுக்கு அந்நியராய் அவர் தென்பட்டார். அந்நியராய் நினைக்கிறார்கள். கிறிஸ்தியனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? அந்நியராய் நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இல்லை, அவர் உன் கண்களை திறக்க போகிறவர், உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணுகிறவர். அது மாத்திரமல்லாமல்
நடந்த சம்பவம் என்ன, அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்நியராய் தெரிகிற இவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. உடனே போய் அவர்கள் என்ன செய்றாங்க, தான் இயேசுவை குறித்து நன்றாய் கவனிங்க. அந்நியர் என்று சொன்னார்கள், ஆனால் கடைசியில் நடந்த சம்பவம் என்ன? அப்படியே 20வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் நம்பி இருந்தோம், இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. நன்றாய் கவனிங்க. நாங்க நம்பிட்டு இருந்தோம், இது சம்பவித்து 3 நாட்கள் ஆனது ஆனாலும் சொல்லிட்டு அடுத்து லூக்கான சுவிசேஷம் 24வது அதிகாரத்தை சற்றே திருப்பிக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் வாசிக்க போகின்றோம். 34, 35. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இப்ப யாருடைய வாய் இப்போ ஆண்டவரை பற்றி சொல்லுது? இயேசு எப்படி பார்த்தவங்க? அந்நியராய் பார்த்தவருடைய வாய் இப்போ அந்த இயேசுவின் புகழை அறிவிக்கிறது. நன்றாய் கவனிங்க. அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவளோடு இருக்கவளும் கூடி இருக்க கண்டு என்று சொல்லி 33வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த 2 பேரால் அமைதியா இருக்க முடியல. அவரை அந்நியராய் பார்த்தவர்கள் இப்போது அவரை பற்றி சொல்ல கடந்து சென்று விட்டார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு அந்நிய தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவருடைய வாய் இயேசுவின் புகழை அறிவிக்கும். காரணம் என்ன? இன்றைக்கு ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் இயேசுவை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாள் வரும், அவர் ஜீவனுள்ளவர், அவர் உயிர் தெழுந்தவர், அவர் எங்களுக்கு தரிசனமானார் என்று சொல்லுகிற நாட்கள் வரும். அடுத்தபடியாக 11 சீஷர்கள் அவரை எப்படி நினைச்சாங்க? பரிசுத்த லூக்கான சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37, 38 வசனங்கள். அவர் அவர்களை நல்லா கவனிங்க. யார் அப்படி நினைக்கிறது? சீஷர்கள் 11 பேரும் நினைக்கிறாங்க ஒரு ஆவியை காண்கிறது போல. இப்போ இயேசுவை வித்தியாசமான முறையில பார்த்துட்டாங்க. ஐயா எப்படி? ஒருத்தர் எப்படி பார்த்தாங்க? தோட்டக்காரரா பார்த்தாங்க. இன்னும் 2 பேர் எப்படி பார்த்தாங்க? ஒருத்தர் தோட்டக்காரரா பார்த்தாங்க, 2 பேரு அந்நியரா பார்த்தாங்க. இப்போ 11 பேரை எப்படி பார்க்கறாங்க? ஆவியா பார்க்கறாங்க. ஏதோ ஆவி வந்திருக்கு. அதை வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்பினதென்ன? நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். நன்றாய் கவனிங்க. சீஷருடைய கண்ணுக்கு எப்படி இருக்கான்? ஆவியா இருக்கான். மற்றவங்க 2 பேராகிலும் பரவாயில்ல, ஒரு தோட்டக்காரரா பார்த்தாங்க, இன்னொருத்தர் அந்நியரா பார்த்தாங்க. இப்போ ஊழியம் செய்கிறவங்க என்ன எப்படி பார்க்கறாங்க? வேற விதமா பார்க்கறாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஆவி சரியில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ என் ஆண்டவராகிய இயேசுவை நீ எப்படி பார்க்கிறாய்? ஒரு ஆவியாய் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது தோட்டக்காரராய் பார்த்தவர்களுடைய கண்ணீரை துடைத்தார். அந்நியராய் பார்த்தவருடைய கண்களை திறந்தார். ஆவியாய் பார்த்தவர்களை கலங்காதே என்றார். நன்றாய் கவனிங்க. முதலாவது தோட்டக்காரராய் பார்த்தவருடைய கண்ணீரை துடைத்தார். 2வது அந்நியராய் பார்த்தவருடைய கண்களை திறந்தார். முதலாவது கண்ணீரை துடைத்தார், 2வது கண்களை திறந்தார். ஆவியாய் பார்த்தவளை பார்த்து கலங்காதே என்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாயா? இந்த வியாதி உலகம் எங்கும் பயமுறுத்தி கொண்டிருக்கதே. ஒருவேளை எங்கள் பக்கத்தில் எங்களை அணுகினால் என்ன செய்வது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் இந்த நேரத்தில் உன்னை பார்த்து சொல்கிறார், ஏன் கலங்குகிறாய்? அவர் ஆவி அல்ல, உன் கலக்கத்தை நீக்குகிறவர், உன் பயத்தை நீக்குகிறவர், உன்னோடு கூட இருக்க வந்தவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும்
நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னை பார்த்து சொல்றாரு, கலங்காதே. கண்ணீரை துடைத்தவர், கண்களை திறந்தவர், கலங்காதே என்று சொல்லி இருக்கிறார். அப்பேற்பட்ட கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? அந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசு என்ன செய்ய போகிறாய்? அலட்சியப்படுத்துகிறாயா, அல்லது புறக்கணிக்கிறாயா, அல்லது மறுதலிக்கிறாயா, அல்லது காட்டி கொடுக்கிறாயா, அவருக்காக வாழ போகிறாயா? தேவ பிள்ளையே, கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? இன்றைக்கு நீ தீர்மானிக்க வேண்டும். அந்த இயேசு உனக்குள் வருவார் என்று சொன்னால் எல்லாம் நிறைவாகும், குறைவு வராது. உன் குறைவுகளை மாற்றுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை குறித்து வேதத்திலே தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதிகம் உண்டு அல்லவா? அவர் எப்பேற்பட்டவர்? அந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசு எப்பேற்பட்டவர்? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகநங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். இன்றைக்கு அநேகர் அப்படிதான், அவர் அசட்டை பண்றோம், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசு யார்? அவருடைய தழும்புகளால் குணமாக்குகிறவர் அல்லவா? இன்றைக்கு உலகம் முழுவதுமாய் மிகவும் கொடூரமாய் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதான அந்த கொடூரமான வியாதியிலிருந்து அவருடைய ரத்தம், அவருடைய தழும்பு குணமாக்குகிறது அல்லவா? அப்படி குணமாக்குகிற இயேசு ஒருவர் உண்டு. அவருடைய ரத்தம் தான் குணமாக்கும் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்வாயா, அல்லது அவர் வேண்டாம் என்று புறக்கணிப்பாயா? கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? அவர் வருவார் என்றால், அவர் தங்குவார் என்றால் அற்புதங்கள் நடக்கும். அவர் போகிற இடமெல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தவர். உனக்கும் நன்மை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் கண்களை திறக்கிறவர், கலங்காதே என்று சொல்லுகிறவர். இந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? பிலாத்து அங்கே பார்த்து கேட்கிறார், அப்படியானால் இந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? அந்த கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறாய்? ஒரு தோட்டக்காரனாய், அல்லது அந்நியராய், அல்லது ஒரு ஆவியாய் நீ பார்க்கிறாயா? இல்லை, அந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவர் உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் கண்களை திறக்கிறவர், கலங்காதே என்று சொல்லுகிறவர். இந்த கிறிஸ்து பண்ணப்பட்ட இயேசுவை, ஐயா, இந்த பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே பூரணமாய் ஒப்பு கொடுப்பாய் என்றால் அவர் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வேத வசனத்தின்படி அவருடைய தழும்புள்ள கரம் உன்னை குணப்படுத்தும். இந்த தேசத்திலே பாதிக்கப்பட்டிருக்க வியாதி உள்ளவர்களை குணப்படுத்தும். இந்த உலகத்திலே பாதிக்கப்பட்டவர்களை அது குணமாக்கும். காணும் என்ன? 3 நாள் வாதை வந்தது. அந்த 3 நாள் வாதை வரும்போது 70,000 பேர் மரித்து போனார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவரே தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்த உடனே அடுத்த நாள் அந்த எல்லா விதமான கொள்ளை நோயும் அப்படியே நின்று போனது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு தேசத்தில் இருக்க நாம் எல்லோரும், ஆண்டவரே உம்மை அறியாமல் போனோம், உம்மை நினைக்காமல் போனோம், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனோம், எங்களை ஒரு முறையாய் மன்னியும் என்று கேட்கும்போது என் ஆண்டவராகிய தேவன் வாதையை நிறுத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். வாதையை நிறுத்த போகிற என் ஆண்டவராகிய இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? யோசித்து பார். இன்றே நீ தீர்மானம் செய். என் இயேசுவால் எல்லாம் கூடும். கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும், உம்மாலே எல்லாம் கூடும். ஆகவே எல்லாம் உம்மால் கூடும் என்று நான் விசுவாசித்து உம்மை என் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உமக்காகவே நான் வாழ்வேன், உம் சித்தம் செய்வேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் தேசத்திலே சமாதானம், தேசத்திலே சுகம்,
தேசத்திலே ஆரோக்கியம், தேசத்திலே விடுதலை உண்டு. நீ என்ன செய்ய போகிறாய்? அப்படி பாதத்தை பற்றிக் கொள்வாயா? இயேசுவே, கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் பற்றிக் கொள்வேன். கிறிஸ்து எனப்பட்ட இயேசுக்காக வாழ்வேன். கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை உயர்த்துவேன். கிறிஸ்து எனப்பட்ட இயேசுதான் என் தெய்வம். கிறிஸ்து எனப்பட்ட இயேசுதான் என் ரட்சகர். கிறிஸ்து எனப்பட்ட இயேசுதான் எனக்கு குணமாக்குகிறவர், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். அவரையே நம்புவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. ஏதோ நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞான ஸ்நானம் எடுத்திருக்கலாம், அல்லது என் இயேசுக்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் பேதுருவை பார்க்கும்போது அவரோடு கூட இருந்தார்தான். ஆனாலும் கூட அவரை மறுதலித்து விட்டு பின்வாங்கி ஓடி போகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் இயேசு திரும்பி பார்த்த உடனே ஒரு மாற்றம் உண்டானது உண்மை என்று சொன்னால், ஆண்டவரே, ஒரு முறையாய் என்னை திரும்பி பாரும் ஐயா, என்னை ஒரு முறையாய் திரும்பி பாரும், என் பின்மாற்றத்திலிருந்து என்னை ரட்சியும் ஆண்டவரே, என் பின்மாற்றத்திலிருந்து என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்பாய் என்று சொன்னால், என் ஆண்டவராகிய தேவன் உன்னை மறுபடியும் புதுப்பிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? ஆண்டவரே, உண்மையெல்லாம் எனக்கு யாருண்டு ஐயா? உண்மையெல்லாம் எனக்கு யாருண்டு? கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை தோட்டக்காரராய் எண்ணினார்கள், பார்த்தார்கள், அந்நியராய் பார்த்தார்கள், ஆவியாய் பார்த்தார்கள். ஆனால் அவர் தோட்டக்காரர் அல்ல, கண்ணீரை துடைக்கிறவர் அல்லவா? அதை நினையாமற் போனார்கள். ஆண்டவர் உணர்த்தி காட்டினார், மகளே, நான் தோட்டக்காரர் அல்ல, உன் கண்ணீரை துடைக்கிறவர். ஆம், உன் கண்ணீரை துடைக்கிறதான என் ஆண்டவராகிய இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? அந்நியராய் நினைத்தார்கள். அவர் அந்நியர் அல்ல, அவர் அந்நியர் அல்ல, கண்களை திறக்கிறவர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டது போல, ஆமாண்டவரே, நான் புரிந்து கொண்டேன், உம்மை அந்நியராய் நினைத்தேன், ஆனால் கிறிஸ்து எனப்பட்ட நீரோ என் கண்களை திறக்கிறவர். கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை ஆவியாய் நினைத்தார்கள். ஆவி அல்ல, கலக்கங்களை மாற்றுகிறவர், பயத்தை நீக்குகிறவர் என்று புரிந்து கொண்டார்கள். அப்படியானால் இன்றைக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? இயேசுவே, இயேசுவே, நீர்தான் என் தஞ்சம், நீர்தான் என் துணை, நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். உம்மையே நான் நம்புவேன், உம்மையே நான் நம்புவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி நடந்து போய்கொண்டிருக்கும் போது ஒரு குருடன் வழியிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். நசரேயனாக இயேசு போகிறார் என்று அவன் அறிந்தவுடனே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அவன் இயேசுவை கூப்பிட்டான். நீயும் இப்பொழுது கூப்பிடுவாயா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் தேசத்திற்கு இறங்கும் ஐயா. இயேசுவே, தாவீதின் குமாரனே, இந்த உலகத்திலே பாதிக்கப்பட்டவளுக்கு இறங்கும் ஐயா என்று கூப்பிட வேண்டிய நாள் இது. முன்னடப்பார் பின்னடப்பார் எல்லாரும் பேசாமல் இருக்கும்படியாய் அதட்டினார்கள். ஆனாலும் அவன் செய்தது என்ன? இன்னும் அதிகமாய், தாவீதின் குமாரனே கூப்பிட ஆரம்பித்தான். இயேசு நின்றார். அந்த கூப்பிடுதலின் சத்தத்திற்கு இயேசு நின்றார். என்று நீ அவரை கூப்பிடுவாய் என்றால், இயேசுவே என்று கூப்பிடுவாய் என்று சொன்னால், நின்று அவர் உன்னை விசாரிப்பார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விசாரிப்பார். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவரை கூப்பிடும் பொழுது உன்னை விசாரிக்கிறவராய் அவர் இருக்கிறவர் தான். இந்த இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? ஆண்டவரே, உமக்காக என்னை தாழ்த்தி ஒப்புடுக்கிறேன், உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புடுக்கிறேன். நீர்தான் என் தஞ்சம், நீர்தான் என் தஞ்சம், நீர்தான் என் துணை, நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் எனக்கு போதுமானவர், நீர்தான் கண்ணீரை துடைக்கிறவர், நீர்தான் கரம் பிடித்து நடத்துகிறவர்,
நீர்தான் சுகத்தை கொடுக்கிறவர். அறிந்து கொண்டேன். பரப்பாஸ் அறிந்து கொண்டான், உமக்காக வாழ்ந்து காட்டினான், நானும் உமக்காக வாழ்ந்து காட்டுவேன் என்று ஒப்பு கொடுக்கலாமா? கிறிஸ்தியனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய்? அவருக்காக வாழ்ந்து காட்டுவாயாம், அவரை போல வாழ்ந்து காட்டுவாயாம், அவரை உயர்த்துவாயாம், அவரை மகிமைப்படுத்துவாயாம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் இயேசு சாமி, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்படி எல்லாமோ உம்மை நினைத்தோம், ஆனால் நீர் எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், எங்கள் கண்களை திறக்கிறவர், எங்கள் கவலைகளை மாற்றுகிறவர். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. பிலாத்து அவர்களை பார்த்து, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவரே, அதே போல அடியான் உடைய பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நீ என்ன செய்ய போகிறாய் என்று சொல்லி. ஒருவேளை கிறிஸ்து எனப்பட்ட என்னை நீ என்ன செய்ய போகிறாய் என்று நீர் கேட்பீர் என்று சொன்னால் உடைய பிள்ளைகளுடைய பதில் என்னவா இருக்கும்? ஐயா, உண்மையெல்லாம் எங்களுக்கு யார் உண்டு நாதா? உம்மை தவிர எங்களுக்கு விருப்பம் எதுவும் இல்லை ஐயா. நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். நீர் எங்களுக்கு போதும், நீர் எங்களுக்கு போதும். உம்மை எங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உமக்காகவே வாழ எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில்.